சிரியாவில் கால் நூற்றாண்டு பஷார் அல் அசாத் ஆட்சியில் கிளர்ச்சி படைகள் அரசு பிடியில் இருந்த நகரங்களை கைப்பற்றியதன் வாயிலாக அவருடைய சாம்ராஜ்யத்திற்கு முடிவுரை எழுதியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அசாத் ஆட்சியில் சொல்லண்ணா துயரத்தில் இருந்த மக்கள் தற்போது உற்சாக மிகுதியில் மகிழ்ச்சியில் உள்ளனர். சுதந்திர காற்றை சுவாசிப்பதாக தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் டமாஸ்கஸ் நகரமே அமைதியாக காணப்படுகிறது. அதிபர் பஷார் அல் அசாத் தூக்கி எறியப்பட்டதை தொடர்ந்து அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்திருந்த பல லட்சம் அகதிகள் மீண்டும் சிரியாவுக்கு திரும்பி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே அசாத் ஆட்சியில் அடைக்கப்பட்ட கைதிகளை அவர்களது உறவினர்கள் தற்போது தேடி வருகின்றனர். மேலும் அசாத் ஆட்சியின் போது சிரியா சிறைகளில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான கைதிகள் இயற்கையாகவோ கொல்லப்பட்டோ உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி நமக்கு பேரதிர்ச்சியை தான் தருகிறது. இது தொடர்பாக வெளியான தகவலின்படி சைத்தன்யா சிறை ஒரு மனித படுகொலை கூடம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாத் அரசு அசால்ட்டாக கொத்து கொத்தாக மரண தண்டனையை நிறைவேற்றினர். இது நரகத்தின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். உள்நாட்டு போர் தொடங்கிய பின்னர்தான் சைத்தன்யா சிறைச்சாலை ஒரு மரண கூடாரமாக மாறியது என்று கூறப்படுகிறது. 2011 மற்றும் 2018க்கு இடையில் கைதிகளை சித்திரவதை செய்வது, அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை தராமல் இருந்தது, கைதிகளுக்கு உணவு அளிக்காமல் அலைகழிப்பு செய்தது போன்ற இன்னல்களை கைதிகள் சந்தித்துள்ளனர். இது போன்ற இன்னல்களை கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட கைதிகள் தூக்கில் போடப்பட்டுள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் நம்மை பதற வைக்கிறது. இந்த நிலையில்தான் சைத்தன்யா சிறைக்கு வெளியே ஆயிரக்கணக்கானோர் தங்கள் உறவினர்களை தேடி வருகின்றனர். அந்த கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை பார்க்க முடியாத வகையில் பல ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அசாத் ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் கைதிகளை தேடி வருகின்றனர் உறவினர்கள். மேலும் கிளர்ச்சியாளர்களால் விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் தற்போது தலைநகர் டமாஸ்கஸின் வீதிகளில் சுதந்திரமாக சுதந்திர காற்றை சுவாசிப்பதை பார்க்க முடிவதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. இதனிடையே கைதிகளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திய இராணுவத்தினர், அரசு அதிகாரிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என கிளர்ச்சி படை சூளுரைத்திருக்கிறது.